ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இது வரைக்கும் யார் அப்ளை பண்ணாமல் ஆல்ரெடி அப்ளை பண்ணி கிடைக்காம இல்லை இதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த மாதம் 29 உங்களுக்கு புது விண்ணப்பம் தரப்போகிறாங்க. இது வரைக்கும் யாராவது மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற 29 முதல் விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல மெயினா எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்களுக்கு விரைவில் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்தும் தகுதி இருந்தும் கிடைக்கப்பெறாதவர்கள் வரும் மே 29 முதல் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருவதாக தகவல்கள் ஆல்ரெடி வெளியே இருந்துச்சு. இந்த முறை விண்ணப்பங்களை ரேஷன் கடையில் சமர்ப்பிக்க இயலாது. அரசு மாற்று திட்டங்களை செயல்படுத்த உள்ளது. அது பத்தியும் தெளிவா இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கடந்த 2021 ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. இந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் கழித்து கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 அண்ணா பிறந்த நாளில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் அவர்களின் வங்கி கணக்கிலேயே ரூ.1000 வரவு வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வார தொடக்கத்தில், அதாவது 15ஆம் தேதி 3வது வார தொடக்கத்தில் 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படுகிறது. முதல் முறையாக திட்டம் அறிவிக்கப்பட்ட போது 1,63,00,000 பேர் விண்ணப்பித்தார்கள். இவர்களில் வருமான வரி கட்டுவோர், வீட்டில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்போர், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசின் பிற உதவித்தொகை பெறுவோர் மற்றும் அதிக வருமானம் உள்ளவர்கள் நிராகரிக்கப்பட்டனர். மீதமுள்ள 1,06,00,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது. இதுல மெயினா என்னன்னு பார்த்துக்கோங்க. வருமான வரி கட்டுறவங்க, வீட்டில் 4 சக்கரம் இருக்கக்கூடாது, அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது, இல்லை அரசு பிரதிநிதிகளாகவும் இருக்கக்கூடாது, அரசாங்கத்திலிருந்து பிற ஏதாவது உதவித்தொகையும் வரக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம், அதாவது வருமானம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மெயினாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம், நம்ம சேனல் இருக்கும், பாருங்கள். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரிஜெக்ட் ஆகி மீதம் இருக்கக்கூடிய 1,06,00,000 பேருக்கு தான் 2023 கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலருக்கும் உதவித்தொகை கிடைக்கவில்லை என்ற புகார்கள் வந்தன. இதையடுத்து விடுபட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய அரசு அனுமதித்தது. அந்த வகையில் விடுபட்ட 7,15,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். இதனிடையே மீண்டும் ஒரு முறை இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் 11,86,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் 1,48,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். இப்படியாக கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 1,14,00,000 பெண்கள் மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கடந்த 2 வருஷமா மகளிர் உரிமை தொகைக்கு யார் அப்ளை பண்ணாங்க, மேல்முறையீடு என்ன நடந்துச்சு, அதில் எவ்வளோ பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குது, எவ்வளோ பேருக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெளிவாக நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இதில் மெயினாக இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பொறுத்தவரை தற்போது 1,14,00,000 பெண்கள் பெற்று வருகிறார்கள். இன்னும் 1,12,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை. பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 1,14,00,000 பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1,12,00,000 பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கல. இந்த நிலைமையில தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதன்படியே வருகிற மே 29 தேதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 29 முதல் இந்த உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. அதாவது இந்த மே 29 பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பங்கள் இது வரைக்கும் யாருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கலையோ ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்றதுக்கான விண்ணப்பங்கள் கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல தமிழக முதல்வர் சார்பாக முகாம்கள் போட்டு அதில் விண்ணப்பங்கள் வழங்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் எலெக்ஷன் வந்துடும். டெஃபினட்டாக இந்த டைமில் அப்ளை பண்ணுங்க. கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். எனவே அதற்கான முகாம் தமிழகம் முழுவதும் 29 தொடங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து 2 மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதாவது தமிழகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல முதல்வரோட சிறப்பு முகாம் நடக்குது. இது இந்த மே மாதம் 29 நடக்குது. ஸோ அதில் ஏகப்பட்ட விண்ணப்பங்களை அவங்க வாங்கி கிட்டத்தட்ட 2 மாசத்துல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கான
மகளிர் உரிமை தொகை விரைவாக வரப்போகுது. இது மெயினாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கூட டிலே ஆகிருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் வருது. அதனால டெஃபினட்டாக ப்ராசஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்து உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வரும். ஸோ யாருக்காவது எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இப்போவே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை கூடிய விரைவில் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 1000 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்கீமில் கலந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.